ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இன்டர்னல் ஃபில்டர் இருக்கல. ஸோ நிறைய பேர் அந்த ஸ்பாஞ்சு எப்படி வாஷ் பண்ணுறதுனே தெரியாமல் மோட்டர் வீண் பண்ணுறீங்க. அண்டு ஸ்பாஞ்சஸும் ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிடுது. ஷ்ரிங்க் ஆகாமல் எப்படி ஸ்பாஞ்சை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பார்க்கும். ஓகேங்களா? பாருங்கள், இதேமாரி வாட்டரில் டிப் பண்ணி ஏதாவது ஒரு வால் சைடோ இல்லைன்னா கீழே தரையிலையோ நீங்கள் இப்படி தட்டினாலே போதுங்க, ஃபுல்லாக இருக்கிற அழுக்கு ஸ்பாஞ்சில் இருக்கிற டோட்டலாக கீழே இறங்கிடும். கொஞ்சம் வாட்டரில் டிப் பண்ணி இல்லை வாட்டரில் நினச்சி நீங்கள் பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அதுலேருந்து வருதுன்னு. இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ்ஷஸ் ஜாஸ்தி இருக்குன்னா ஜாஸ்தி அழுக்காகும். அழுக்காயிடுச்சுன்னா மோட்டர் சுற்றுறதுல ப்ராப்ளம் ஆகும். இம்புலரில் போய் அடைச்சிக்கிட்டு ஸோ ஃப்ரீயாக சுற்றாது. ப்ராப்ளம் நான் அந்த ஃப்ரீயாக சுற்றாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இம்புலர் போயிருங்க. ஸோ மோட்டரும் போயிடும். நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆகணும். நீங்கள் ஸ்பாஞ்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் இருக்குது மோட்ரு ஓடுறது. ஓகேங்களா? மோட்டர் லைஃப் வர்றது பாருங்கள். ரொம்ப கசக்கூடாது. நார்மலாக வாஷ் பண்ணிட்டு பொழிஞ்சு விட்டாலே போதும். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்தது இப்போ எவ்வளோ பாருங்கள் க்ளீன் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு திங், எப்படி உள்ளார ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு டேங்க் உள்ள. பாருங்கள் இப்போ ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியுங்களா? இதே ப்ரொசீஜர் தான். ஃபுல்லாக உள்ளார சப்மர்ஜ் ஆகிருக்கணும். இந்த ஏர் வென்டிலேஷன் டியூப் வெளியே இருக்கணும். இந்த டியூப் தண்ணிக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னா ஏர் வராது. இன்கேஸ் மோட்டர் ரன் ஆகுதுங்க, ஏர் வரல அப்படின்ற ப்ராப்ளமுக்கு அந்த ஏர் டியூப்ல ஏதாவது ஒரு பார்ட்டிகல் அடைச்சிருக்கும். அதை எடுத்து எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரியே போட்டுருணும். வாஷ் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுருங்க. ஸோ நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.